அன்பானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி சிறு குழந்தை போல மாறணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சின்ன பிள்ளைங்கிட்ட பாருங்க, அவங்களுக்குள்ள பகை இருக்காது. ஒருவேளை அம்மா அடிச்சிருந்தா கூட உடனே வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புதல் என்கிறது சிறு குழந்தை போல மாற வேண்டுமா. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குணம். பகை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது. பாருங்க, ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறு பிள்ளைகள் போல நம்ம மாறணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம், பகைஞர்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பாருங்க, நானும் சேட்டை பண்ணிட்டு ஸ்கூல் படிக்கும் போது அலைஞ்சிட்டு இருந்த பையன்தான். எதிரிகள் நிறையா இருந்தாங்க, சண்டைகள் பயங்கரமாக போட்டேன். ஒரு காலத்தில் ஜாதிக்காக போராடி இப்படிலாம் இருந்து சண்டை போட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை ஏசாமி சந்தித்தார். ஏசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஏசாமி என்னுடைய வாழ்க்கையை ரட்சித்தார். அவருடைய பிள்ளையா மாறின புதுசில் நான் செஞ்ச முடிவு என்ன அப்படின்னா, மலை பிரசங்கத்தை படித்தேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வசனத்தை படித்ததுனால நான் போய் என்னுடைய எதிரிகள் இடத்துல எல்லாம் ஒப்புரவானேன். நான் ஒரு கேங் லீடராக இருந்தேன், இன்னொரு தம்பி ஒரு கேங் லீடராக இருந்தேன். பாருங்க, நான் போய் ஒப்புரவான பிறகு நிறைய பேர் பயந்துட்டான்னு சொன்னாங்க, நடிக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் நாளடைவில் என்ன ஆச்சு, நான் ஊழியக்காரனாய் மாறிட்டேன். அந்த தம்பி பாருங்க, எதிர்கேங்கில் உள்ள லீடர், அவன் போலீஸ்காரனாக மாறிட்டான். ஒரு முறை கன்னியாகுமரியில் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் நிற்கிறேன், அவன் லத்தியோடு நிற்கிறான், நான் பைபிளோடு நிற்கிறேன். ஒப்புரவானதுனால ஓடி வந்து கை குலுக்கி என்னை அணைச்சி கொண்டு பேசி அந்த பகை விரோதங்கள் மாறிச்சு. அவனுடைய திருமணத்துக்கு என்னை அழைப்புதல் கொடுத்தா நான் போகிறேன். பாருங்க, இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பகையும் மாற வேண்டும். நம்ம சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஏன்னா மனம் திரும்பி குழந்தை போல மாறணும். சின்ன குழந்தைங்க எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி நம்ம கேரக்டர் மாறணும். அப்படி மாறினா பரலோகத்துக்கு நிச்சயமா போயிடுவோம். வளர வளர நம்ம கசப்புகள் இதெல்லாம் நம்ம நிறைய விரோதங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவை போல மாற நம்ம ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை, அற்புதத்தை தேவன் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்போ நாங்கள் மனம் திரும்பி சிறு குழந்தையை போல மாறுகிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.